வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 புத்தாண்டு பலன்களிலேயே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள தான் நம்ம இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்கள எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியா சொல்லியிருப்போம். அடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும்போது எப்படி இருக்கும், அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம தாராளமாக சொல்ல முடியும். ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள், முக்கியமான தெய்வங்கள் இருக்கும். அதனால அந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போதுதான் அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும். நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம், சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக. அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். கோச்சார நிலவர அந்த கிரகங்களை இப்ப தற்காலிகமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள். சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லும். அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். காலபுருஷனுக்கு 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், விரயஸ்தானம் மீன ராசி. இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான். உத்திரட்டாதி அப்படின்னு சொன்னாலே சனி பகவான் மிக கடுமையாக உழைப்பவர்கள். எந்த விதமான ஒரு பாகுபாடு இன்றி ஒரு பெரிய திறமைகளாக, அதாவது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தா கூட அந்த கீழ்மட்ட லெவல்ல இருக்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய திறமை இருப்பவர்கள். பெரிய பெரிய IAS இருக்கட்டும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆபீஸ் பாய் முதற்கொண்டு, அந்த ஆபீஸ் பாய் வேலையை முதற்கொண்டு செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளாக தான் இருப்பாங்க. அதனால எந்த விதமான ஒரு அசிங்கமோ, நம்மளாச்சு நம்ம பெரிய அதிகாரி நம்ம போய் இப்படி கீழ்த்தரமாக வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எல்லா திறமைகளையும், எதுக்காக அதை சொல்றேன், இந்த ஆபீஸ் பாய்ல இருந்து பெரிய IPS IAS வரைக்கும் அந்த வேலையை தெரியும்னா இவர்களுக்கு எல்லா திறமையும் தெரியும். எந்த இடத்துல எந்த ஃபைல் இருக்கும், எந்த இடத்துல எந்த வேலையை செஞ்சா நம்மளால கரெக்டா அந்த வேலையை செய்து முடிக்க முடியும், எந்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியும். ஏன்னா அந்த அளவிற்கு மிக திறமைசாலிகள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். மேடம் கேக்குறதுக்கே ரொம்ப காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நான் பட்ட பிரச்சனை, நான் பட்ட அவஸ்தைகள் பாத்தீங்கன்னா எனக்குள்ள ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு ரத்த ஓட்டமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜடம் மாதிரி, ஒரு மாடு மாதிரி இருக்கேன் மேடம். எனக்கு ஒரு உணர்வே இல்லை மேடம். யாரு என்ன திட்டுனாலும் நான் பாட்டுக்கு இருக்கேன் மேடம். அந்த மாதிரி உங்களுக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் பழகி போச்சு. அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு வீணாக போச்சு. ஒரு சீரழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்க இருந்தீங்க. இந்த 2025 நீங்க உத்திரட்டாதி நட்சத்திர
நட்சத்திர அன்பர்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்காக இந்த கணிச்ச பலன்கள் பாத்தீங்கன்னா, என்னுடைய அந்த ஒரு தெய்வத்தினுடைய ரூம்ல தான் வச்சு நானு கணிச்சிருக்கிறேன். உங்களுக்கு உண்டான பலன்கள் அந்த தெய்வம் சாட்சியாக உங்களுக்கு எல்லா விதமான ஒரு வளங்களையும், குடும்ப வாழ்க்கையில ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நரக வேதனையிலிருந்து உங்களை விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 இருக்க போது. தெய்வம் வந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 இருக்க போது. நிறைய பேர் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க. கடந்த காலத்துல இல்லாத அந்த ப்ராஜெக்ட்ஸே கிடையாது. ஆனா அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 பங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே, அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு. இது எல்லாமே என்னுடைய குத்தமா மேடம்? இல்ல தெய்வத்தினுடைய குத்தமா? நான் யாருக்குமே துரோகம் பண்ணல. நீங்க யாருக்குமே துரோகம் பண்ணலங்க. நீங்க உண்மையாதான் இருந்தீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில ஒரு சோதனைகளை தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. உங்களை கைவிடவே மாட்டார். கவலையே படாதீங்க. உங்களை கைவிட்டுட்டாருன்னா அந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த அதிகமாக ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரும். அந்த அளவிற்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரிதான், தெய்வத்தினுடைய இடத்துல இருந்து உங்களுடைய பலனை கணிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த தெய்வமே உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது. ஒரு போலியானவர்கள் மத்தியில நீங்க நான் எப்படி வாழ்றது, என்னால வாழ்க்கையவே நடத்த முடியாதுன்னு சொல்லி கடந்த காலத்துல நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை முறியடிச்சுக்க கூடிய ஒரு நேரம்லாம் வந்திருக்கு. அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்த மாட்டாரா? கண்டிப்பா காப்பாத்துவாரு. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த கேது பகவான் விலகியாச்சு, 6ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. ருணரோக சத்ரு ஸ்தானத்துல, எதிரி ஸ்தானத்துல அந்த கேது பகவான் வந்தாச்சு. அதனால எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து விட்டது இந்த 2025ல. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் பாய் முதற்கொண்டு உங்களுக்கு உங்களுடைய வேலையை செய்ய விடாம எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த தொந்தரவு கொடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிரிகளினுடைய தொந்தரவுனால மிக பெரிய அளவுல ஆபத்தை சந்திச்ச இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 மிக அரிதான ஒரு பலன்களை இதுவரைக்கும் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்கங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க உங்களுடைய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தவங்க தனி குடித்தனம் போக மாட்டாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய அடி மனசுல இருக்கு. ஆனாலும் ஒரு குடும்பத்திற்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய பெற்றோர்களின் நலனுக்காக சரி சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு நீங்க ஒரு பல காலமா கழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த 2025 அது அதாவது உங்களுக்கு நிஜமாக கூடிய ஒரு தருணம். நீங்க தனியாக உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாதான் மட்டுமா அந்த பெற்றோர்களை பார்க்க முடியுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க இருந்தாலும் பெற்றோர்களை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பு பாத்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எங்க இருந்தாலும் அதுல அவர்களை தேடி வருபவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். அதனால அந்த தனியாக உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு உண்டான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வந்தாச்சு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வேலையில எந்த விதமான ஒரு இரக்கமுமே இருக்காது. இனிமே எல்லாமே ஏற்றமான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுதாங்க. தெய்வ வழிபாடு. உங்களுடைய குலதெய்வத்தை எப்போதுமே நினைச்சு வச்சுக்கோங்க. இப்ப புதுசா வேலை கிடைக்குதா, இல்ல வேலை கிடைக்காம இருக்கா, நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு சாட்சியாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி சொல்லும். அதுதான் சொல்லிட்டேன், முதல்லயே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பலன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். தெய்வம் சாட்சியாக, தெய்வத்தினுடைய துணையோடு
வெற்றியோடு நடந்து செல்லக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த 2025. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் உங்களுடைய பலனுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்களை செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாற்றங்களை எல்லாத்தையும் தாராளமாக செய்யுங்க. சில ஒரு படி ஏறுங்க, நிறைய படி ஏறிட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே அந்த சனி இருக்கிறதுனால ஒரு படி ஏறுங்க, நிதானமாக ஏறுங்க. எப்படி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான் எப்படி உங்களுடைய அவருடைய காரகத்துவமே பாத்தீங்கன்னா குளிர்ந்த கிரகம், நிதானமாக செல்லக்கூடிய கிரகம். அதே மாதிரி உங்களுடைய கேரக்டரை மாத்திக்கோங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஒரு படி வளர்ச்சியை பாருங்க, ஒரு படி வளர்ச்சியை டார்கெட்டா வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 படிகள் வளர்ச்சி காத்துட்டு இருக்குது. இந்த 2025 வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பதவி புகழ் எல்லாமே காத்துட்டு இருக்குது. அந்த குருவனுடைய பார்வை, அந்த குருவனுடைய உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம்ன்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இந்த உத்திரட்டாதியில பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை தொடும்போது சில தேவையில்லாத கெட்ட பெயர்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். அதுக்காக எல்லாம் கவலைப்படாதீங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா வெளியில கெட்ட பெயர்களாக தான் இருக்கும். அவன் அப்படி போனா, இவங்க இப்படி போனா, அவங்க இப்படி வந்தாங்க, அந்த மாதிரியாக ஒருவர் வளர்ச்சி அடையும் போது அங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அவப்பெயர்களும் அவமானங்களும் அதிகமாக வரும். அதற்கெல்லாம் கவலைப்படாதீங்க உத்திரட்டாதி பெண்களே. உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி போங்க. யார் என்ன பேசினாலும் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல பண்ணுனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்பட்ட வளர்ச்சி. இந்த 2025 டிசம்பருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு வருமானம் பாக்குறது உறுதி செய்யப்பட்டது. இது 100% உண்மை. அதனால இந்த பெண்களுக்கு இந்த 2025ல சுய தொழிலும் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு. இது எல்லாமே நான் கோச்சார நிலவரப்படி பலனை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.